கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்று உலகத்தில் ஆசீர்வாதம் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தருக்கு பயப்படணும், காத்திருந்து ஜெபிக்க வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், உண்மை உத்தவமாய் வாழ வேண்டும், நன்மை செய்கிறவராய் இருக்க வேண்டும், உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும், வேதத்தை தினமும் வாசித்து தியானித்து அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். பாவத்திலிருந்து விடுபட்டு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தால் உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு உண்மை உத்தமாய் வாழ்ந்தபடியால் அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். ஜெபிக்கும் போது வீட்டில் உள்ள இருட்டுகள் எல்லாம் மாறிப்போகும். ஜெபிக்கும் போது ஏசப்பா உள்ளத்தில் வருவா, பிசாசானவன் ஓடிப்போவான், நோய்கள் மாறிப்போவும். யோபுவை போல ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஜெபிக்க வேண்டும். இழந்ததை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்வோம். ராஜாக்களோடு பிரபுக்களோடு நம்முடைய உட்கார பண்ணுவான். நித்திய ராஜ்யத்தை பிரவேசிக்க கிருபை செய்வார். தன்னை தாழ்த்தும் போது தலைமுறை தலைமுறை